அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு 2025 மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்க போறோம். இந்த 2025 மே மாதத்தை பொறுத்தவரையிலும் மகரம் ராசிக்கு திசை மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். 7 சனி முடிஞ்சாவே லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க உணர முடியும். இது பெரும்பாலானோருக்கு சொல்றேன். இதுலயும் விதிவிலக்கு இருப்பீங்க. ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தசாபுக்தி இன்னமும் சரியில்லாம நடந்துட்டு இருக்கும். அஷ்டமாதிபதியோட தசை, அதாவது உங்க லக்னத்துல இருந்து சொல்றேன், லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாரோ அந்த கிரகத்தோட தசை அல்லது 6ஆம் அதிபதியோட தசை நடக்குதுனாக்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் லைஃப்ல ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சமாளிப்பீங்க. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் 7.5 வருஷம் கிடைச்ச குட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வழி நடத்தும் இனிமேல். அதே போல இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. மே 18ஆம் தேதி வரலும் ராகுவும் 3ஆம் இடத்துல தான் இருக்கும். நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதே போல சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சுற்றுலா போயிட்டு வரதுக்கோ அல்லது ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரதுக்கோ வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு திடீர் புகழும் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரு அல்லது உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவங்க சரியா புரிஞ்சுக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. சில நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்துல திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தேடாத உறவுகள் கூட உங்களை நோக்கி வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே உச்ச சுக்கிர பயிற்சிக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்பவும் மே மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் உச்சமாய் தான் இருக்கிறாரு. கூடவே சனி இருக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வயதில் வித்தியாசம் உள்ள ஒரு பெண் ஆணாக இருந்தீங்கன்னாக உங்களுக்கு புதிய நட்போ அல்லது புதிய உறவோ ஏற்படக்கூடிய காலகட்டம். அல்லது நீங்க பெண்ணாக இருக்கீங்கன்னா ஒரு வயதில் வித்தியாசம் உள்ள ஒரு பர்சனால ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள் நடக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த சுக்கிரனும் சனியும் 3ஆம் இடத்துல காம திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த 3ஆம் இடத்துல இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக அவர்களுக்கு காதல் வரும் அல்லது காதலை ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும் அல்லது எதிர்பாலினுடைய நட்பு காதல் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆப்போசிட் ஜென்ரால உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதுதான் சிம்பிளா சொல்ல போனாங்க. மேலும் திருமண வாழ்க்கையில பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணம் அமையும். அதே போல இந்த காலகட்டத்தில் இன்னமும் கல்யாணம் ஆகல, தடையா இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில நான் சொல்றேன், கண்டிப்பா திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா உங்க முயற்சி சக்சஸ் ஆகும், வரன் வரும், அது மேரேஜ் கூட ஆகும். உங்களுடைய தசாபுக்தியும் நல்லா நடக்குது, ஒரு நன்மையான கிரகத்தின் தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமும் ஆகும். மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை திசை மாறும், சரியான பாதையில் மாறும். திசை மாறும்னா ஒரு தவறான பாதைக்கு கிடையாது, ஒரு சரியான பாதைக்கு மாறும். இதனால ஒரு சோகம், ஒரு வருத்தம் அதை சுமந்துகிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு இனம் புரியாத கவலை. திடீர்னு உங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எழுச்சி இருக்கும். இப்போ எதையாவது ஒன்று செய்யணும், இதனால நம்ம வேலைக்கு போல அல்லது வேலை கிடைக்கலன்னு நம்ம இருந்தோம், இனிமேல் ஒரு வேலையை தேடணும், கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணணும், அதுக்கு இதை படிக்கணும், இதை படிச்சுட்டு இதனால நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிளானிங் எல்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய மாதம் தான். கோபம் டென்ஷனை மட்டும் தவிர்த்துருங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, அலைச்சல்களை தவிர்த்துருங்க. 4ஆம் இடத்துல 8 சூரியன் உச்சம் பெறதுனால திருமண வாழ்க்கை பந்தத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு வகையில தான் சில பிரச்சனைகள் வரும், உறவுகள் வகையில சில பிரச்சனைகள் வரும். அதாவது வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கை துணைவருடன் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். ஏன்னா சூரியனும் உச்சமாகிறாரு, வீடு கொடுத்த செவ்வாயும் நீசமாகிறாரு, நீச பங்கல் எடுத்துக்கலாம்.
ராசிக்கு 7ஆம் இடத்துல பொதுவா செவ்வாய் இருந்தாக சில பேருக்கு, குறிப்பா குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள்லாம் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போனீங்கன்னா அடுத்த மாசம் எல்லாம் செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடும். அந்த நேரத்துல கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. வாக்குவாதம் செய்யாம இருக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில, குறிப்பா குடும்ப உறவுகளாலதான் அந்த கணவன் மனைவி உறவு நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால குடும்ப உறவுங்க கிட்ட நீங்க எதுவுமே ஓப்பனா பிராங்கா பேசாம அல்லது வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே முயற்சிக்கு ஏற்ற பலன் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. வேலை கிடைக்காதவங்க, வேலைக்கு போகாதவங்க, வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த மாதத்திலிருந்தே இருக்கு. அதனால முயற்சி செய்யுங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா கூட ஒரு பதவி உயர்வோட அல்லது ஊதிய உயர்வோட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகிறது அல்லது வேற பிரான்ச்சுக்கு மாறுறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குரு பகவானை பொறுத்தவரையிலும் 5ஆம் பாவகத்தில் இருக்கு. விரையாதிபதியாக வரக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இந்த லாஸ்ட் 1 இயர்ல நிறைய மருத்துவ செலவு பண்ணிருக்கீங்க. அந்த பிரச்சனை இந்த மாசத்தோடு பெருசா நீங்க போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிடுறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில தொலைதூர பயணங்கள்லாம் கூட சில பேருக்கு சாத்தியமாகும். வெளிநாடு, வெளி மாநிலத்துல வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது அற்புதமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு அல்லது வாகனம் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல சில பேருக்கு பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறீங்க, வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா வேலை எல்லாம் கிடைக்கும். ஆனா உங்களை சுத்தி சில சத்துருக்கள், எதிரிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உறவுகளாகவும் இருக்கலாம் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளாகவும் இருக்கலாம். அதனால பிராங்கா பேசாம கொஞ்சம் வெளிப்படையா நடந்துகிறேன்னு சொல்லிட்டு இருக்காம கொஞ்சம் மௌனமா இருந்தீங்கன்னாவே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரி தொல்லை இல்லாம இருப்பீங்க. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல குரு வந்து 12ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதாவது தேடாத உறவுகளும் வரும். நீங்க தேடிய உறவுகள், சப்போஸ் டிவோர்ஸ் கேஸ் போகல, தோஷங்கள்லாம் இல்லை, ஆனா 1 வருஷமா பிரிஞ்சிருக்கிறோம், 2 வருஷமா பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்க இந்த பிரிந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். அது மேக்சிமம் சேர்றதுக்கான வாய்ப்பு வரும். உங்களுக்கு தோஷங்கள் இல்லை, 2 பேருடைய ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகம் அப்படின்னாக்க சேரத்துக்கான முயற்சிகள் செய்யலாம், சேரத்துக்கான வாய்ப்புகள் வரும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் மே 18ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துல கேது பகவான் வரும். மே 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் 5ஆம் இடத்துக்கு வந்துடுது. இந்த மாதத்தை பொதுல கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலையும் ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கும். அதனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க, முக்கியமா சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க. மேலும் கோபம், டென்ஷனை தவிர்த்தணும். கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். இந்த ராகு 2ஆம் இடத்துல 8ல கேது இருக்கிறதுனால நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது, வாங்கினா கொடுக்க முடியாது என்ற நிலைமை இருக்கும். அதே போலதான் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது அல்லது நான் பொறுப்பாளின்னு சொல்றதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த ராகு 2ஆம் இடத்துல 8ல கேது வரும்போது வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சற்று கூடுதலாக கூட வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா உறவுகளுடன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பிள்ளைகள் வகையில உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செட் ஆகுறது போன்றவெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் தான், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. மற்றபடி புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பிரிந்த கணவன் மனைவியா இருக்கீங்கன்னாக சேரத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல்நல தொந்தரவு எல்லாம் பெருசா இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே இருப்பீங்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதற்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உறவு அல்லது புதிய நட்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு அஃபேர்ல இருக்கீங்க அல்லது கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த நேரத்துல அந்த உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வரும். அது ஒரு மூன்றாவது நபரால் அந்த பிரச்சனை வரும். அது உங்க உறவா இருக்கலாம் அல்லது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு நிலையில் இருக்கக்கூடிய உறவு நிலையில் சில பாதிப்புகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனை வெற்றிகரமா சமாளிப்பீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பிள்ளைகளால கொஞ்சம் தொல்லை இல்லாம இருப்பீங்க. பிள்ளைகளால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை உங்களை பொறுத்தவரையிலும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அலைச்சல்கள் பயணங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். புதிய வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறீங்கன்னாக ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களா இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய நட்பு, புதிய ரிலேஷன்ஷிப்பு போன்றவையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்போ அல்லது வரன் வரக்கூடிய வாய்ப்போ போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இளைய தலைமுறையா இருக்கீங்கன்னா காதல் ஏற்படும் அல்லது காதல்ல ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கடனுடைய அழுத்தம் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. மொத்தத்துல இந்த மாதம் கொஞ்சம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமா தான் இருக்கு. ஆனா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சில முடிவுகளை எடுத்து உங்க வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதத்தோட பிற்பகுதியில நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சுய ஜாதகத்திலையும் மெடிக்கல் படிக்கணும்ன்ற பிராப்தம் இருக்கணும். அரசு பணிக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்கன்னாக அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிரக சூழ்நிலைகள் பார்த்தாங்க. ஆனாலும் ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னாக்க ராசியாதிபதி பலமா இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிலையும் தன்னம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனைகளை நீங்க முடிவுக்கு கொண்டு வருவீங்க. அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான பாசிட்டிவ். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் நிறையவே வரும். அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மீடியா துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். முன்னேற்றங்கள் உண்டு. மற்ற பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் சொல்ல போனாக டிரான்ஸ்போர்ட், உணவகம், ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட வருமானம் கூடுதலாகவே இருக்கும். ஆர்டர்கள்லாம் நிறையவே கிடைக்கும். அரசு பணியில ஒர்க் பண்றவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில், வாக்கால் பழகக்கூடிய தொழில், டெலிகம்யூனிகேஷன் மற்றும் டிரான்ஸ்போர்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். ஆஸ் யூஷுவலா லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கும். ஐடி, என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த கணவன் மனைவி உறவு நிலை மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மகாலட்சுமி வழிபாடு உங்க இல்லத்துல செய்யுங்க. குடும்பத்துல சுபட்சம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில நீங்க வெத்தலை பாக்கு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி நீங்க சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இல்லத்தில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி இருக்கும். அதே போல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.